இன்னைக்கு திதி குடுக்கணும். நான் காலையில எழுஞ்சது பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு. ஏன்னா நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்ல. கதை அடிச்சுட்டு லேட்டா தான் வந்து தூங்குனது. காலையில நான் எழுந்திரிக்கும்போது சரியான மழை. கிளைமேட்டுமே வந்து நல்லா இருந்தது. நான் மட்டும் தான் லேட்டா எழுந்திருக்கேன். எல்லாருமே சீக்கிரமா எழுந்துட்டு அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. நானும் வந்து ஹவுஸ் கிளீனிங் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். எங்க ஆயாலாம் இருந்திருந்தா எந்த வேலையுமே செய்யவே விட்டுருக்க மாட்டாங்க. அவங்களே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. 12 மணிக்கெல்லாம் எல்லா வேலையுமே முடிக்கணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு பரபரப்பா ஒரு ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தோம். நான் வாசல் எல்லாம் பெருக்கி விட்டா அம்மா வந்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அம்மா வந்து அப்படியே எங்க ஆயா மாதிரி வாசல்லேருந்து வீடு வரைக்கும் ஃபுல்லாக கோலம் போடுவாங்க. எனக்கு அவ்வளோவா போட வராது. அதுக்கப்புறம் சமையல் வேலை எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அம்மா வந்து இவ்வளோலாம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடைக்கு போயிட்டு புடவெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறம் நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்துட்டு கொஞ்ச நேரம் என் தம்பி வீடியோ எடுத்து கொடுறான்னு சொன்னேன். அவன் பண்ண பண்ணலாம் என்னன்னு தெரியுமா? இந்த மூக்குத்தி நான் போட்டிருக்கதை பார்த்து ஏதோ ஹிந்திக்கார பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருந்தான். படைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கலசம் கூட வைக்கிறதுக்கு கொஞ்சம் மாங்குத்து வேப்பில தாத்தா எடுத்துட்டு வர சொன்னாரு. அதையும் நான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன். அவர் வந்து அது மேலே பூனல் போட்டு மாங்குத்தெல்லாம் வச்சு பூனல் வந்து போட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு ஒன்று மாமாக்கு ஒன்று 2 பேருக்கு தான் வாங்கிட்டு வந்தோம். தம்பி வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் போட மாட்டான். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கேப்ல வர என் தம்பி வர சீக்கிரம் படைங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பொழுது இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா 12 மணிக்கெல்லாம் படைக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருந்து உள்ள வரைக்கும் கற்பூரம் ஏற்றி எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் படிப்போம். அதுக்கப்புறம் சாமிலாம் வந்து கும்பிட்டுட்டு தாத்தா கையில வந்து பொட்டு வச்சுட்டு அவர் காலையே விழுந்து கும்பிட்டுட்டு நான் எங்க தாத்தா கிட்ட தான் நான் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கினேன். பட் என் தம்பி வந்து என்ன வாழ்த்திட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பொட்டு வச்சு விட சொன்னா நலங்கு வைக்கிற மாதிரி இந்த கையில வச்சு விட்டாரா. என் தம்பிக்கு அதுக்கு மேல இருந்தது. சரியான ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அவன். எங்க தாத்தாக்கும் அவனுக்கும் கரெக்டா இருக்கும் பேசுறதுக்கு. படைச்சிட்டு காக்காய்க்கு எல்லாமே சாப்பாடு வச்சுட்டு அம்மா வந்து படைச்ச புடவை எடுத்து கட்டிக்கிட்டாங்க. இந்த புடவை தான் இந்த டைம் ஆயாக்கு வச்சு படிச்சது. எங்க தாத்தா கிட்ட போட்டோ எடுக்கணும் கிளம்புங்கன்னு சொன்னேன். அதனால வந்து ஷர்ட் போட்டுக்கிட்டாரு, வாட்ச் கட்டிக்கிட்டாரு, ரிங்கு போட்டுக்கிட்டாரு. அவரு எல்லாம் கிளம்பிட்டு போட்டோ எடுக்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தாரு. எங்க தாத்தா வந்து எப்படின்னா போட்டோ வீடியோ எடுக்கிறதுலாம் பயங்கர ஆர்வமா இருப்பாரு. எப்படின்னா அவர் கட்டியிருக்க வாட்ச் அண்ட் மோதிரம் எல்லாமே தெரியற மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. என் தம்பி கிட்ட சொன்னா அவர் பாரு எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அவனும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி போஸ் கொடுக்குறான். செம்ம பண்ணா இருந்தது அன்னைக்கு. டாடா.